தமிழ் மூச்சு பேச்சுன்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஸோ இனி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்லிக்ஸோடைய 9th எபிசோட் தான் இனியான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ நான் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். மேலே இருக்கிற ஆல் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பட்டன் சொல்லிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு ஜாவ்ச்சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், டெக்ஜாவோடைய இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபார் சேனல் பர்பஸ்க்காக மட்டும். இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க் கூகுள் ஃபோட்டோஸ். அதாவது நீங்கள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் வந்து கூகுள் ஃபோட்டோஸோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவை அது வந்து நான் பிக்சலபிளா அப்படின்னு வந்து மாற்றக்கூடிய வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபோன்ஸ்க்கும் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஒரு பாட் மூலயமா வந்து நீங்கள் ஊபரில் இப்போ கேப்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. இன்கேஸ் இந்தியாவில் இதுக்கப்புறம் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணுறேன். அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புறது மூலிமா உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன கேப் வேணும் அப்படிங்கிறது வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. கூடிய சீக்கிரம் இதை பற்றின அந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் மட்டும் 20 lakh அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடுறாங்க. எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை, ஸ்பேமிங் அண்டு அக்கௌண்ட்ஸில் சில பேர்கிட்ட ஆர்டிஐ போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சி பேன் பண்ணியிருக்காங்க இந்த மந்தில் மட்டும். அதாவது நவம்பர் மந்தில் மட்டும். ஆக்சுவலாக சேட் எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட்ன்றாங்க. இவங்க எப்படி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இது அடுத்து ஒரு வீடியோ வரும், அதில் ஒரு குறியீடு இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் அடுத்த லீக் வால்வோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் டிஸ்பிளேக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஆர் டிஸ்பிளே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் மிரர் இருக்கும் இல்லையா, அந்த மிரருக்கு பதிலாக ஃப்ரண்ட்டில் அந்த பேண்ட்ரேட்டர்கிட்ட ஒரு கேமரா வச்சு அது மூலியமாக அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல வந்து ஒரு டிஸ்பிளேவை செட் பண்ணி இதை நாங்கள் வந்து வைக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்னு தெரியல. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் எலான் மாஸ்க் ஒரு ட்விட்டரில் இன்னொரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களுடைய கிளீனிங் கிளாத் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கிளீனிங் கிளாத்தோடைய ரேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $12 US கரன்சியில். எலான் மாஸ்க் அவருடைய சைபர் விசில வந்து லான்ச் பண்ணார். இது வந்து பார்த்தீங்கன்னா $50. இதை வந்து லான்ச் பண்ண ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருச்சு அப்படிங்கிறத வந்து எலான் மாஸ்க் ஒரு ட்வீட் போட்டு சிம்பாலிக்காக ஆப்பிள் வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. அந்த விசில் $50 ஒருத்தா இல்லை அந்த $12 அந்த துணி ஒருத்தா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் நீங்கள் எதை வாங்குவீங்க அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை டிலீட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி புதுசாக இன்னொரு ஸ்டேட்டஸ் தான் போடணும். பட் இதுக்கப்புறம் அப்படி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே அப்டேட் ஆகிடும். அவங்களுக்கு புதுசாக போட்ட மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போகணுன்னா போகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை வேணான்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா டெஸ்டஸ் போட்டிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் வரும்னு நம்புவோம். இது யார் கைக்கு வேணால் போட்டோம், இந்த ட்ரெயின் ஓட்டுற ஆளுங்க கைக்கு மட்டும் போயிடக்கூடாது. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லாருக்கும் புதுசாக போட்ட மாதிரி நோட்டிஃபிகேஷன் போன வேறு செட் பண்ணுறானுங்க. செம்ம டென்ஷன் ஆகிடும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துறேன். ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜை வந்து நீங்களாக டிலீட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒரு டைம் அண்ட் டேட்டை செட் பண்ணிங்கன்னா அதுவாகவே அந்த மெசேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஆப்ஷன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி டெலிகிராமை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது பீட்டா டெஸ்ட்ஸ்லாம் கிடையாது, டேரெக்டாக எல்லாருக்குமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா டீசஸ் அப்படிங்கிற ஒரு மொபைலில் வந்து ரெக்டாங்குலர் கேமரா மெத்தட் அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சோனி அந்த கேமராஸோடைய அதே மெக்கானிசம் தான். கேமரா வந்து வெளியே பாப்அப் ஆகிட்டு உள்ளே போயிட்டு இருக்கு. மேபி இதுவும் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நாள் நிற்காது. அந்த பாப்அப் கேமரா செல்ஃபி கேமரா மாதிரி இதுவும் வந்து சீக்கிரம் போய்டும் தான் நினைக்கிறேன். இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து போயிடும். ஸோ இந்த டிஸப்பியரிங் மெசேஜில் வந்து இப்போ புதுசாக ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours, 48 hours, 3 months and 1 week அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லீக் ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் காரை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் காரை வந்து 2023 எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓலா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. லான்ச் பண்ண ஓலா ஸ்கூட்டர்ஸே வந்து இது வரைக்கும் ஒழுங்காக ஓடுற மாதிரி தெரில. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து இந்த கார்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. எம்ஜி அண்ட் பென்ஸில் கூட நான் நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் பார்த்துருக்கேன் காலேஜ் போகிற வழியில். நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் அடுத்த லீக் எல்லா நெட்ஒர்க்ஸும் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணோண்டு இந்த நெட்ஒர்க்லேருந்து இதுக்கு மாறும், இதுலேருந்து இதுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்தந்த நெட்ஒர்க் வந்து யாருமே போர்ட் பண்ணாத விதமாக ஓடிபிஸை பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஓடிபிஸை மட்டும் அனுப்பாத மாதிரி பண்ணிட்டாங்க. இதனால் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ ட்ராய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, யாராவது போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஓடிபிஸை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ ட்ராயோடைய ஒரு உத்தரவு. கம்பல்சரியாக அவங்க ஓடிபிஸை சீக்கிரமாக சென்ட் பண்ணி ஆவாங்க. இப்போ நீங்கள் போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஓடிபி இஷ்யூஸ்லாம் இருக்காது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். மேலே இருக்கிற ஆள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்ன நீங்கள் இன்ஸ்டா பட்டன் சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ஜாவ் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஜாவ் சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெக் லீக்ஸ் அண்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் அண்ட் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த பேஜில் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. I see you guys in the next video. I'm Tata Bye from Javchannels Squad. Love you guys. Thanks for watching this video. Bye. And மறக்காம கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வரும்.